யாரும் அதை தடுக்க முடியாது. வேலன் எனக்கு கொஞ்சமாயிருந்தாலும் நாமத்தை மறுதலிக்கவில்லை. வசனத்தை கை கொண்டேன், உம்மை மட்டும் பற்றி கொண்டேன். வேலன் எனக்கு கொஞ்சமாயிருந்தாலும் நாமத்தை மறுதலிக்கவில்லை. இந்த புதிய வருஷத்தின் காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஒரு புதிய வருஷத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எந்த வருஷமும் இல்லாதபடி ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். ஏராளமான தூதர்கள், அப்படி ஒரு பெரிய ரவுண்ட், அது எனக்கு சொல்ல தெரியல. அதை சுற்றிலும் அப்படியே ஏராளமான சேவ தூதர்கள் அருமையான மிகவும் உயரமான வானத்திலிருந்து அப்படி இறங்கி வந்ததையும் இந்த பகுதியை சுற்றிலும் அவர்கள் நீங்கள் ஆராதிக்கிறதை பார்த்து கொண்டு நின்றார்கள். இந்த வருஷத்துல நீங்கள் இந்த வருஷத்தை எப்படி பிரவேசித்திருக்கிறீர்கள் என்றால் சபையிலே இந்த வருஷத்தை கடந்திருக்கிறீர்கள். ஆமென். அருமையான பரிசுத்தாவியானவரோடு கூட கடந்திருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட கடந்திருக்கிறீர்கள். தேவ ஜனத்தோடு கூட நீங்கள் கடந்திருக்கிறீர்கள். இந்த வருஷத்தை, இந்த புதிய வருஷத்துல இந்த பாக்கியம் இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். இந்த நாளின் வாக்குத்தத்தத்தை வாசிக்கலாம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அந்த வசனத்தை முழுவதும் வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலிக்காமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். 2025வது வருஷத்துல உனக்கு இருந்த இந்த கொஞ்ச பலத்துல, உனக்கு இருந்த இந்த கொஞ்ச கிருபையில, உனக்கு இருந்த இந்த கொஞ்ச அபிஷேகத்துல, உனக்கு இருந்த இந்த கொஞ்ச ஜபத்துல, உனக்கு இருந்ததை வைத்து நீ ஆண்டவரை பின்பற்றி வந்ததை, அருமையான என்னை நீ நேசித்து வந்ததை நான் கண்டிருக்கிறேன். இந்த புதிய வருஷத்துல நான் உனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீ தேவதூதர்களோடு கூட மாத்திரமல்ல, சபையோடு கூட மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட மாத்திரமல்ல, என் வாக்குத்தத்தத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். என் வாக்குத்தத்தத்தை இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நீ பிடித்து இந்த வருஷத்திற்குள்ளே நீ பிரவேசித்திருக்கிறாய். திறந்த வாசலை நான் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் உனக்கு வைத்திருக்கிற திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, ஒருவனும் அதை அடைக்க முடியாது, ஒருவனும் அதை சேதப்படுத்த முடியாது, ஒருவனும் அதை தகர்க்க முடியாது. ஆண்டவர் திறக்கிற வாசல் ஆச்சரியமானவைகள், மகிமையானவைகள், மேன்மையானவைகள், உன்னதமானவைகள், நம்மை பரவசப்படுத்துகிறவை. இன்னொரு காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். அடைந்து போயிருக்கிற வாசல், அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் இந்த வருஷத்துல திறக்கப்படும். அருமையான பேதுருவை சிறைச்சாலையின் உள்ளே வைத்து இரும்பு கதவுகளை பூட்டி சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை அவர் திறக்கும்படியாய் திட்டமிட்டார். அருமையான பெரிய பூட்டு சங்கிலியெல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வல்லமைக்கு முன்பாக அது ஒன்றுமில்லை. அதை தகர்த்து எரிந்து போட்டார்.
கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னேறி செல்ல முடியாத ராட்சத பிரதி போன்றிருந்த ஒரு மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்கம் பண்ணினான், பயமுறுத்தினான். அருமையான அவர்கள் தொய்ந்து போனார்கள். யுத்த வீரர்கள் எல்லாம் பயத்தோடு நடுக்கத்தோடு யுத்த களத்தில் நின்றார்கள். அவனை ஆண்டவர் தகர்த்தெறிந்தார். அவனை தகர்த்தெறிய ஆண்டவர் வைத்திருந்தது ஒரு சின்ன கூழாங்கல் தான். ஆண்டவர் உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள், உன்னோடு கூட யுத்தம் பண்ணி கொண்டு வருகிறவர்கள் வருகிற வருஷத்துல நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடியும் காணாதிருப்பாய். எரிகோவின் மதில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக முடியாத ஒரு பலத்த மதில் இருந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கானானை உனக்கு தருவேன் என்ற நம்பிக்கையோடு வந்தார்கள். அவர்கள் பிரயாணத்தில் எரிகோவின் மதிலை பார்த்தார்கள். அவர்கள் நினைச்சிருக்கலாம் நாம் மடிந்து போய்விடுவோம் என்று. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வல்லமை உள்ளது. அது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, அது பரலோகத்திலிருந்து உண்டாகிற தேவ சத்தமாய் இருக்கிறது. எரிகோவின் மதில் தகர்க்கப்பட்டது. எரிகோவினுடைய கதவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டது. அவர்கள் முன்னேறி செல்லும்படியாய் தேவன் தகர்த்தெறிந்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 1000 பேர் உன் பக்கத்திலே விழுந்தாலும் உன்னை அது சேதப்படுத்தாது. ஏனென்றால் கர்த்தர் இந்த பட்டணத்திற்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பட்டணத்திலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். ஒருவேளை 2025 வருஷம் எல்லா பகுதியும் அடைக்கப்பட்டதா இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 2026 வருஷம் எல்லா பக்கமும் கதவு திறக்கப்படும். வாசல்கள் திறக்கப்படும், வழிகள் திறக்கப்படும், பாதைகள் திறக்கப்படும். நீ நடந்து போகும்படி கர்த்தர் உனக்கு பாதையை திறப்பார். உன் குடும்பம் நடந்து போகும்படி கர்த்தர் பாதையை திறப்பார். உன் பிள்ளைகள் நடந்து போகும்படி பாதைகளை கர்த்தர் திறப்பார். உன் சபை நடந்து போகும்படி கர்த்தர் பாதைகளை திறப்பார். உன் ஊழியத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர் உனக்கு திறந்த வாசல். நீ சில வாசல்களை உனக்கென்று திறந்திருந்தாய், அது எல்லாம் அடைக்கப்பட்டது. உன் ஞானத்தினாலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் புத்தியை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் பணத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் பலத்தை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன் படிப்பை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். ஆகவேதான் திடீரென்று எல்லா பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டது. ஆனால் அருமையான அந்த வாசல் அல்ல, அது மனுஷனால், அருமையான மனுஷனால் அடைக்கப்பட்ட, மனுஷனுடைய அருமையான நடந்து போகலாம் என்று அவன் தன்னை நம்பி நடந்து போனபடினால் வாசல் அடைக்கப்பட்டது. இந்த கால வேளையில இந்த வருஷத்துல நீ எப்படி பிரவேசித்திருக்கிறாய் தெரியுமா? திரும்பி திரும்பி சொல்லுகிறேன், அருமையான பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்திலே உன்னோடு கூட வருகிறார். எல்லா வருஷமும் இவரை நீ அனுபவிக்கவில்லை, இவரை நீ பார்க்கவில்லை, இவரை நீ ருசிக்கவில்லை, இவரோடு கூட நீ பழகவில்லை. இந்த வருஷத்துல உன்னை கரம் பிடித்து இந்த வருஷத்திற்குள்ளே கொண்டு வந்த இந்த ஆவியானவரை இந்த வருஷத்திலே நீ அனுபவிப்பாய். அவரை பார்ப்பாய், அவர் சத்தம் கேட்பாய். சபையோடு கூட நீ புதிய வருஷத்திற்குள்ளே வந்திருக்கிறாய். இது சாதாரணமான சபை இல்லை என்பதை இப்பொழுதுதான் நான் அறிந்தேன். ஏனென்றால் பரலோகத்தின் கூட்டம் இந்த சபையை சூழ்ந்து நிற்கிறதையும், பரலோகத்திலிருந்து ஒரு கூட்டம் இங்கே வந்தபோதுதான் நான் அறிந்து கொண்டேன், இது சாதாரணமான கூட்டம் அல்ல, இது சாதாரணமான சபை அல்ல. அருமையான என் தரிசனத்தை விட்டு
என்னாலே வெளியே வர முடியவில்லை. என் கண்கள் அவைகளையே பார்த்து கொண்டிருக்கிறது. என்னுடைய உணர்வுகள் அதையே நோக்கி கொண்டிருக்கிறது. அதை என்னாலே அருமையான அதிலிருந்துதான் நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். மறுபடியும் இந்த வருஷம் உனக்கு ஒரு மகிமையான வருஷமாயிருக்கும். இந்த வருஷம் உனக்கு ஒரு பாக்கியமான வருஷமாயிருக்கும். உன்னோடு கூட தேவ தூதர்கள் வருவார்கள். உன்னோடு கூட தேவ தூதர்கள் வருவார்கள். உன்னோடு கூட தேவ தூதர்கள் வருவார்கள். ஏனென்றால் நீ கர்த்தருடைய சபையின் அருமையான அவயவமாயிருக்கிறாய். கர்த்தருடைய சபையிலே நீ இணைக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தருடைய சபையிலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். அருமையான பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தன் வாசலுக்குள்ளே உன்னை நடத்தி கொண்டு போகிறோம். பாதாளத்தின் வாசலோ வழியோ அல்ல. இது அருமையான தேவன் உனக்காக திறந்திருக்கிற திறந்த வாசல். ஆமென். திறந்த வாசல். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஊழியக்காரனோடு கூட நீங்கள் புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். ஊழியக்காரன் நீங்கள் சாதாரணமான ஒரு ஆளாய் நீங்கள் பார்க்காதிருங்கள். கர்த்தர் அவனை அக்கினியாய் வைத்திருக்கிறார். அவனை தேவதூதிலும் மேலாய் வைத்திருக்கிறார். அவனை ஆண்டவர் நம்பி அவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவனை கொண்டுதான் தேசத்திலே எழுப்புதலை உண்டு பண்ணுவார். அவனை கொண்டுதான் தன் திட்டத்தை தேசத்திலே செய்வார். அவனை கொண்டுதான் தேவன் தன் ஜனங்களை நடத்துவார். அவனை கொண்டுதான் ஒரு கூட்ட ஜனத்தை நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தும்படி கர்த்தர் அவனை பூமியிலே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான மேன்மையான மனிதனோடு கூட நீங்கள் புதிய வருஷத்திற்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். ஆமென். ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்கிறீர்கள். திறந்த வாசலை சபைக்கு ஆண்டவர் லவோதிக்கா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். சபை மக்களே, சபை ஊழியக்காரனே, உங்களுக்கு நான் திறந்த வாசலை இந்த பட்டணத்திலே நான் வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். 2 காரியத்தை சொன்னேன். தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வந்து கொண்டிருக்கும். 2வது ஆண்டவர் என்னோடு கூட பேசினது, நான் ஏற்கனவே திறந்து வைத்த வாசலையும் அவர்களுக்கு நீ அறிமுகப்படுத்த வேண்டும். ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அதன் மேன்மையையும் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் அருமையான முதலாவது நமக்கு திறந்த வாசல் அருமையான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானே ஆடுகளுக்கு வாசல். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானே வாசல், நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1-6 வரையிலும் வாசிக்கலாம். சத்தமாய் வாசிக்கலாம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் அது தடியும் என்னை சேற்றும்.
கர்த்தர் இயேசுவானவரை ஆண்டவர் அருமையான பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு மனிதனுக்காக அடைக்கப்பட்டு கிடந்த வாசல் ஏதேன் தோட்டம். அவன் ரட்சிப்பை இழந்து போனான், அவன் கிருபையை இழந்து போனான், அவன் தேவ சத்தத்தை இழந்து போனான், அவன் தேவ பிரசன்னத்தை இழந்து போனான், அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான், இருளுக்குள்ளே சிக்கிக் கொண்டான். எல்லா வாசலும் ஏதேன் வாசல் சுடர்வழி பட்டயத்தாலே அடைக்கப்பட்டிருந்தது. தேவனாய கர்த்தர் அருமையான கல்வாரி சிலுவை மூலமாய் அருமையான அந்த வாசலை தேவன் தகர்த்தெறிந்து அவரே தேவ ஜனத்திற்கு வாசலாய் மாறினார். இந்த வாசல் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணி கொடுத்த வாசல். ஆமென். இந்த வாசல் நம்முடைய சாபங்களை நீக்கின வாசல். இந்த வாசல் அருமையான பரலோக வாசிகளாய் மாற்றின வாசல். இந்த வாசலை தேவன் நமக்காக திறக்கும்படியாய், இந்த அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும்படியாய் இயேசுவின் சரீரம் கல்வாரி சிலுவையில ஆணிகளால் அடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. ஆமென். விழாவிலே குத்தப்பட்டு திறக்கப்பட்டது. இது சும்மா திறக்கப்பட இந்த வாசல். இந்த வாசல் சும்மா திறக்கப்படலையா? அவனுக்காக இந்த ரட்சிப்பை நீ பார்க்கும்படியாய், இந்த கிருபையை பார்க்கும்படியாய், இந்த இயேசுவை பார்க்கும்படியாய், இந்த இயேசுவின் சத்தத்தை கேட்கும்படியாய், உள்ளே போய் அருமையான இந்த மேய்ச்சலை கண்டடையும்படியாய் இந்த வாசல் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிற இயேசுவாகிய வாசல் மிகவும் மகிமையானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல அருமையான தேவனுடைய பிள்ளை உள்ளும் புறம்பும் கொண்டு நீ மேய்ச்சலை கண்டடையும். ஆமென். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் the blessings அருமையான அதுக்கு ஃபுல் ஃபார்மே அதான். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் சேர்ந்து அந்த ஃபுல் ஃபார்ம் தான் blessing. ஆமென். ஹல்லேலூயா. அது ரெண்டுல ஒண்ணு விட்டாலும் அது blessing கிடையாது. இரண்டாவது, ஆண்டவர் உனக்காக திறந்திருக்கிற வாசல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பரலோகத்தின் வாசல். இது என்ன வாசல் என்றால் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிற வாசல். ஆமென். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் வானத்தின் பலகணிகள் திறக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வானத்தின் பலகணிகள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுகிற வாசல். ஆமென். ஆசீர்வாதத்தையே பூமியிலே பார்க்காமல் சாட்சி சொல்லும்போது அது என்ன ரொம்ப டச் பண்ணிட்டு, அவ என்ன சொன்னாடா, ஒருவேளை ஆகாரம் எனக்கு கிடைக்க கஷ்டம், ஒரு சின்ன கூரை வீட்டுல இருக்கிறேன் இருந்தேன், என்ன ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். ஆமென். ஐயா, ஆண்டவர் உன் கண்ணீரெல்லாம் பார்த்திருக்கிறாரியா, உன் வெறுமையெல்லாம் பார்த்திருக்கிறாரியா, உன் துக்கத்தெல்லாம் பார்த்திருக்கிறாரியா, நீ ஒண்ணில்லாதது பார்த்திருக்கிறார். கர்த்தர் இந்த கால வேளையில சொல்லுகிறார், அருமையான நீ கடந்து வந்த துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாய், துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ஈடாய் நான் உன்னை இந்த வருஷத்துல ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும், ஈசாக்கின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும், யாக்கோபின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொன்னானே, என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை விடமாட்டேன். உனக்காக பூமியிலே திறக்கப்படுகிற வாசல் இல்ல, இந்த ஹெவன்ல அருமையான பலகணிகள் திறக்கப்படுகிறது. வீட்டுக்கு நேர ஆண்டவர் பலகணிகளை திறப்பார். என் மகள் இவ்வளவு கஷ்டத்திலே என்னை பின்பற்றி வந்தாள், இவ்வளவு வறுமையிலும் என்னை பின்பற்றி வந்தாள், இவள் போராட்டத்திலும் என்னை பின்பற்றி வந்தாள், மரணத்திலும் என்னை பின்பற்றி வந்தாள், நான் மறக்கவில்லை. அதைதான் ஆண்டவர் சொல்லுகிறாள், அவள் கொஞ்ச பலன் இருந்தும் என்னை பின்பற்றி வந்தபடினாலே
நான் பலகணிகளை உனக்காக திறப்பு, உன் பிள்ளைகளுக்கு திறப்பு, உன் குடும்பத்துக்கு திறப்பு. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். பலகணிகளை திறக்கும் போது என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றால், இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் பலகணிகளை திறந்து விட்டால், பலகணிகள் ஒரு மனுஷனுக்கு திறக்கப்பட்டால், பலகணிகள் ஒரு மனுஷனுக்கு அருமையான திறக்கப்பட்டால், பரலோகத்தின் பலகணிகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில திறக்கப்பட்டால், அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனாலே எண்ண முடியாததா இருக்கும். அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனாலே சொல்ல முடியாததா இருக்கும். அவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனாலே விவரிக்க முடியாததா இருக்கும். ஆபிரகாமை தேவன் வெளியே கொண்டு போய் நட்சத்திரங்களை உன்னாலே எண்ணக்கூடுமா என்று கேட்டார். எப்படி நட்சத்திரத்தை எண்ண முடியும்? இப்படியாய் ஒரு சந்ததியை உனக்கு நேராக நான் பலகணிகளை திறக்கப் போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக அருமையான தேவன் திறந்து வைத்திருக்கிற பலகணிகளை உனக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். மூன்றாவது கர்த்தர் உனக்காக திறந்து வைத்திருக்கிற பலகணி தேவனுடைய சபை. ஆமென். இந்த சபையை கர்த்தர் ஏன் உனக்கு திறந்து வைத்திருக்கிறார் என்றால், நீ ஆறுதல் படுத்துகிற இடம் சபை. ஆமென். உன்னை உருவாக்குகிற இடம் சபை. உனக்கு ஞான இருதயம் உண்டாகிற இடம் சபை. அருமையான ஒரு புத்தி தெளிவாக்கப்படுகிற இடம் சபை. உன்னை பெரிய மனிதனாய் மாற்றும்படியாய் கர்த்தர் 2000 வருஷமாய் திறந்து வைத்திருக்கிறது தேவ சபை. எபேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், கொலோசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமானவர். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்துல நீங்க போன வருஷத்தை பத்தி நான் பேசல. இந்த வருஷத்துல புதிய வருஷத்துல இருக்கிறீங்க. அருமையான உலக ஜனங்களை போல நியூ இயர் கொண்டாடுங்க. ஹாப்பி 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 நியூ இயர் எல்லாம் கிடையாது. நீ ஒரு நாள் ஹாப்பி கிடையாது. 365 நாள் அந்த பாட்டுல பாடி இருக்கணும். 365 years ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் பாடி இருக்கணும். நீ ஒரு நாள்ல எல்லா நாட்டிலும் ஹாப்பி நியூ இயர் தான். ஆமா, எல்லா நாளும் ஹாப்பி நியூ இயர் தான். அந்த 1ஆம் தேதி மாத்திரம் ஹாப்பி நியூ இயர் கிடையாது. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எல்லா நாளும் ஹாப்பி நியூ இயர் தான். எல்லா நாளும் கிறிஸ்துமஸ் தான். எல்லா நாளும் அவன் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறான் பீச்சுக்கிட்ட. அது இன்னையோடி முடியும். ஹாப்பி நியூ இயர் பீச்சு, ஹோட்டலு எல்லாம் போலீஸ் பாதுகாப்போடு ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறான். அந்த ஹாப்பி நியூ இயர் இப்போ எத்தனை மணிக்கு முடியும் தெரியுமா? ஒரு 2 மணிக்கு முடியும். ஒன்னு ஆட்டோல தூக்கி போட்டு வீட்டுல கொண்டு தள்ளி விட்டுருவாங்க. வீட்டுல கொண்டாடி 4 மிதி மிதிச்சு உள்ள தள்ளுவாங்க. ஓ உள்ள உன்னை ஹாப்பி நியூ இயருக்கு கொண்டு அனுப்புனா நீ டெத்து நியூ இயரா வந்திருக்கிற, போ செத்து போய் வந்திருக்கிற, போ உள்ள. நான் ரோட்ல பார்த்தேன், ஒருத்தன் பொண்டாட்டிக்கிட்ட முட்டி போட்டு நிக்கிறான். அவன் கொட்டு அவனை பார்த்தேன். அவன் பைல்வான் மாதிரி இருக்கிறான். 10 பேர் அடிக்கிறது மாதிரி இருக்கிறான். ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுறதுக்கு வந்துக்கிறான். ஆண்டவரோடு கூட நடக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகனே. ஆண்டவரோடு கூட பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய் மகளே. ஆண்டவர் உன்னை கர்த்தருடைய சபையிலே நாட்டியிருக்கிறார். தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சபை கூடி வருவதை நீங்க விட்டுறக்கூடாது.
இப்ப நானும் இதே மாதிரி நீங்க நியூ இயர் வச்சா நாளைக்கு கூட நியூ இயர் வைக்கலாம் போல தெரியுது. 5 நாள் நியூ இயர் வாரத்துல எல்லாம் வருவீங்க போலதான் தெரியுது. ஆமா, நீங்கள் சபை கூடி வருகிறதை, சபை நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்கிறார், நீங்கள் சரீரமா இருக்கிறீர்கள். ஒரு கையை விட்டுட்டு நம்ம பூமியில வாழலாம், ஆனா அது எப்படி வாழும் யோசிச்சு பாருங்க. ஒரு கால் இல்லாம பூமியில வாழ்றவங்க இருக்கதான் செய்யறாங்க, ஆனா சமுதாயத்திலே அவங்க பப்ளிக்ல போகும்போது உங்களுடைய மனசு எவ்வளவு உடைக்கப்படும் என்பதை பாருங்கள். கண்ணில்லாது வாழலாம். அருமையான முழு தேவ ஜனங்களும் கர்த்தருடைய சபைக்கு வரும்போதுதான் தெய்வம் சந்தோஷப்படுகிறார். தெய்வம் மகிழ்ச்சியாகிறார். ஊழியக்காரன் காத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். உங்களை நீங்க வர்றது போன் பண்ணி வாங்கன்னு சொல்றதுனால எனக்கு ஒரு லாபமுமே கிடையாது. நீங்க அந்த மகிமையான தேசத்துக்குள்ளே வர வேண்டும், அந்த மகிமையான பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். வழி தவறி போய்விடக் கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாதை தவறி போய்விடக் கூடாது. எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்கு போக மாட்டார்கள். அருமையான எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எல்லாரும் கானானுக்குள்ளே போகவில்லை. கானானுக்குள்ளே போகாததற்கு காரணம் அவர்கள் மாம்சத்திலே வனாந்தரத்திலே நடந்தார்கள். தன் இச்சைகளை நிறைவேற்றும்படி அருமையான வனாந்தரத்திலே நடந்தார்கள். கன்று குட்டிகளை உண்டு பண்ணி வனாந்தரத்திலே நடந்தார்கள். 2 இருதயம் உள்ளவர்களாய், 2 நினைவுள்ளவர்களாய், 2 சிந்தை உள்ளவர்களாய், 2 உணர்வுள்ளவர்களாய், 2 பேச்சுள்ளவர்களாய் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். அப்படி ஜீவியம் உலகத்தோடு கூட இருந்தது. ஆனால் பரலோகத்துக்கு நாங்கள் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அருமையான இருதயம் மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருந்தது. எங்கே போகிறீர்கள்? கானானுக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். அருமையான சொல்லலாமே தவிர தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமுமாய் இருக்கிறது. அருமையான இந்த புதிய வருஷத்தின் 1ஆம் தேதி கால வேளையில ஒரு ஆழமான தீர்மானம் நீங்கள் எடுத்தீர்களானால் இந்த சபையின் மூலமாய் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த சபையின் மூலமாய் உங்கள் சரீரத்திற்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். இந்த சபையின் மூலமாய் சத்துருவின் அருமையான வல்லமைகள் ஒன்று ஒன்றை மேற்கொள்ளாது. சபையோடு கூட நீ இணைந்திருந்தால் ஆபத்து வருகிறது, அருமையான போராட்டம் வருகிறது. அவைகளுக்கு இந்த சபை உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். நீ ஆகாயமானத்திலே பிரயாணம் பண்ணினாலும், அருமையான கப்பலிலே பிரயாணம் பண்ணினாலும், அருமையான ட்ரெயினிலே பிரயாணம் பண்ணினாலும், அருமையான பஸ்ஸிலே பிரயாணம் பண்ணினாலும், நீ எங்கே இருக்கிறாய் என்றால் இயேசுவின் சரீரத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் சரீரத்தோடு கூட கட்டப்பட்டிருக்கிறாய். இயேசுவின் சரீரத்தோடு கூட இருக்கிறாய். அருமையான பொல்லாப்பு உன்னை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி கர்த்தர் தன்னுடைய தூதனை வருகிறார். ஒரு தூதன் உனக்கு முன்னே வருகிறார் என்றால் அது எத்தனை மைல் ஸ்பீட்ல ஆகாயமானம் பறந்தாலும், அது கீழே விழுந்தாலும், எரிஞ்சே போனாலும் நீ எரிய மாட்டாய். சொல்லுகிறது அருமையான சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு பலசாலியோடு நீங்கள் போகும்போது உங்கள் எண்ணம் என்ன இருக்கும் என்றால், நம்மோடு கூட வருகிறவன் மகா பராக்கிரமசாலி. பயமில்லாமல் நடந்து வருவீர்கள், பயமில்லாமல் பேசுவீர்கள், எதையும் செய்யலாம் என்ற உணர்வும் எண்ணமும் மேலோங்கி நிற்கும். ஏனென்றால் உங்களோடு கூட ஒரு பராக்கிரமசாலி வருகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலத்த பராக்கிரமசாலியாயிருக்கிற கர்த்தருடைய தூதன் உங்களோடு கூட வருகிறான். ஆமென். அவர் சாதாரண ஆள் கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் தேவ தூதனை பார்க்க ஆசைப்பட்டிருந்தால் இந்த வருஷத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு பண்ணுங்கள். கர்த்தருடைய தூதனை நீங்கள் பார்ப்பீர்கள். அவரை பார்ப்பீர்கள். 3வது தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசல் நிறைய இருக்கிறது. நான் சாயங்காலமும் மீட்டிங் இருக்கிறதுனால
சாயங்காலம் இந்த வாசலை பற்றியே பேசுகிறேன். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக திறந்து வைத்திருக்கிற வாசல், அருமையான வேத வசனங்களை அருமையான நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். நான்காவதாக தேவன் திறந்து வைத்திருக்கிற வாசல் துதியின் வாசல். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து துதியோடு கூட நீங்கள் துதியின் வாசல். நீங்க அது ஒரு வாசலை போன்று இருக்கிறது. அது எவ்வளவு நீங்க அங்க எரியோ கோட்டையில் அவங்க நின்று என்ன செய்தாங்க? கர்த்தரை துதிச்சாங்க. அவ்வளவுதான். ஆமென். அந்த வாசலுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. நீங்க எப்பவும் ஆராதனையில பாட்டை மிஸ் பண்ணி செய்தியில நேரம் வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நான் பண்ற செய்தி உங்களுக்கு உள்ள போய் வேலையை செய்யாது. நீங்க போகும்போது என்ன தெரியுமா சொல்லுவீங்க? ஒருத்தர் சொல்லுவார், பாஸ் நல்லா பேசினார், அவர் என்னதான் பேசினான்னு சொல்லிட்டே போவீங்க. அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் என் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாரு, என்னதான் பேசினாரு, அவர் என்ன பேசினாரு, என்னதான் பேசினாரு. நீங்க 11:30 மணிக்கு வந்தா உங்களை பேசுற மாதிரி தான் இருக்கும் செய்தி. நீங்க நல்ல கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் துதிக்கிற அந்த வொர்ஷிப் பிளேஸ். நான் அதுக்காக எவ்வளவு பிரயாசப்படுறேன்னு உங்களுக்கு தெரியாது. ரொம்ப பிரயாசப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து நம்ம அவரை துதிக்கிறோம். ஆவியானவரோடு இணைஞ்சு துதிக்கிறோம். தமிழ்லையும் கர்த்தரை துதிக்கிறோம், அந்நிய பாஷையிலும் கர்த்தரை துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பலவீனத்திலே கர்த்தரை துதிக்கிறோம். அருமையான சபையிலே வந்து கர்த்தரை துதிக்கிறோம். ஆண்டவரை நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் துதித்தார்கள். அருமையான சிறைச்சாலைகள் அருமையான தகர்ந்து போனது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, துதியிலே நான் பிரியப்படுகிறேன், துதியிலே நான் வாசம் பண்ணுகிறேன். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக அந்த வசனத்தை வாசிங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீ எப்படி போட்டிருந்தீங்க? புலம்பிட்டே இருந்தீங்க. அது இல்ல, இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரே புலம்பல், முறுமுறுப்பு. இப்ப இந்த அம்மா என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? கர்த்தர் எனக்கு எல்லாம் தருவார்னு ஒரு பாட்டு. என்னென்ன பேர், என்னென்னமா பாடுறாங்க தெரியுங்களா? நான் கேட்காத பாட்டெல்லாம் பாடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, இந்த லைன் எங்க இருந்து எடுத்தாங்க. ஒருத்தர் பாடுறாரு, அவருக்கு கைவிட தெரியாதுன்னு பாட்டு பாடுறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ஆனா கைவிட நேரம் இருக்குது, அது அவருக்கு தெரியல. பரவாயில்ல, கைவிடாம மாட்டாருன்னே பாடுறாரு. புதுசா இந்துக்கள்லாம் அந்த வார்த்தையை கேட்டு தொடப்படுவான். என்னெல்லாமோ பாட்டு பாடுறான். ஆனா இவங்க யாரு? புலம்பிட்டு இருந்தவங்க, முறுமுறுத்திட்டு இருந்தவங்க. ஆமா, முறுமுறுத்திட்டு இருந்தவங்க. ஏன் நான் வாழணும், ஏன் நான் ஜீவிக்கணும், இந்த புருஷனோடு, இந்த பிள்ளையோடு, இந்த குடும்பம், இந்த வேலை ஸ்தலத்துல போனா புலம்பல், ஒரு இருண்ட முகம், துக்கமான முகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாயத்திலிருந்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா, ஏன் நான் சாகணுமான்னு கேட்கிறான். நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, சாகணுமான்னு கேட்கிறான். பார்த்தா நல்ல தெரியும் இந்த அம்மா பேசும்போது இதுக்குள்ள இருள் இருக்குது. ஆனா இப்போ அருமையான தேவனாய கர்த்தர் ஆவியில தேவனை துதிக்கிற துதியை வைக்கிறார். உன் எண்ணத்துல தேவனை துதிக்கிற துதியை வைக்கிறார். உன் உணர்வுல தேவனை துதிக்கிற துதியை வைக்கிறார். அல்லேலூயா. சபையில என்ன பிரச்சனை வந்தால் இந்த அம்மாவை நீங்க சபையில வீட்டுக்காரர் வந்து பார்த்தாருன்னா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த அம்மா, என்னடா இந்த ஐயா, என்னடா இப்படி கை தட்டுறாரு, இப்படி குதிக்கிறாரு, இப்படி ஆராதிக்கிறாரு. இப்படி ஒரு ஜனம் பூமியிலே இல்லை, இப்படி ஒரு ஜனம் பூமியிலே பார்க்கவில்லை, இப்படி ஒரு ஜனம் பூமியிலே காணவில்லை. ஏனென்றால் கர்த்தர் இந்த ஜனத்திற்கு துதியின் வாசலை தேவன் திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எந்த பாட்டு கேட்டு உங்களுக்கு ஆறுதல் கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை கேளுங்க, உங்களுக்கு ஆறுதல்.
பெர்க்மான் ஸ்பாட்டை கேட்டுட்டு அப்படி கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. Praise the Lord. ஆமென். எவ்வளவு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாலும் அவர் பாட்டு நம்மை ஆறுதல் படுத்தும். அவர் பாட்டு நம்மளையும் அவரோடு கூட பாட வைக்கும். ஆமென். அப்படியே இந்த புதிய வருஷத்துல அப்படியே முழங்கால் போயிட்டு கொஞ்சம் கர்த்தரை தொடர்ந்து இந்த செய்தியை தொடர்ந்து மாலையிலும் பேசுறேன், வர்ற ஞாயிற்றுக்கிழமையும் பேசுறேன். இன்னும் நிறைய வாசல்கள் இருக்கிறேன், தொடர்ந்து பேசுகிறேன். நாம் அப்படியே 4 காரியத்தை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். Praise the Lord. உனக்காக திறந்து வைத்திருக்கிற வாசல், இது ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிற வாசல். அதற்கு வழியாய் பரிசுத்த ஆவியானவர் உன்னை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். இயேசுவண்டைக்கு உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் சாபம் நீக்குகிற வாசல். ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இரண்டாவது வாசல் அண்டைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அது பலகணிகள் திறந்திருக்கிற வாசல். மூன்றாவது கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாகிய திறந்து கிடக்கிற சபையின் வாசல். Glory to God. துதியின் வாசல். அப்படியே கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை ஊழியக்காரனாய நான் ஆசீர்வதிக்கிறேன். திறந்த வாசலை உமக்கு முன்னே வைத்திருக்குன்னு சொன்னேன். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இந்த 1ஆம் தேதி அதிகாலையிலே தேவனுடைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. ஆமென்.